இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று நற்செய்தியாளரான புனித மார்க்கு திருவிழா. மார்க்கு நற்செய்தியிலே நமக்கு இன்றைக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது 16வது அதிகாரம் 15 - 20. கடைசியாக இயேசு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக, விண்ணகத்திற்கு ஏறி செல்லும் முன்பாக தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அன்பானவர்களே, இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு கட்டளையை கடவுள் கொடுத்திருக்கிறார். உலகெங்கும் சென்று எல்லா படைப்பிற்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அது எப்படி? நாம் உலகெங்கும் செல்ல முடியாது. ஒரு சிலர் செல்லுகிறார்கள், ஊரெல்லாம் செல்லுகிறார்கள். ஒரு சிலர் வீட்டிலேயே அவர்கள் ஊரிலேயே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவ்வளவுதான் முடியும். வாழ்ந்து காட்டு, நற்செய்தியின்படி உண்மையின்படி நட, நீதியின்படி நட, அன்பை செலுத்தி வாழு, சமத்துவம் சகோதரத்துவ உணர்வை வளர்க்க முயற்சி செய். குடும்பத்திலே, அன்பியத்திலே, அந்த தெருவிலே, அந்த சமுதாயத்திலே. அன்பானவர்களே, இதை நாம் முதலில் செய்ய வேண்டும். வாழ்ந்து காட்டுவது, நற்செய்திக்கு சான்று பகர்வது. நாம் நினைக்கிறோம் இது மிக கடினமான ஒன்று. நாமே அதை சொல்லுகிறோம். அது சிலுவை பாதை, அது தன்னையே மறுத்து செல்லுகின்ற பயணம், அது கலப்பையில் கை வைத்த பின்பு எந்த சூழலிலும் திரும்பி பார்க்காத ஒரு வாழ்க்கை என்றெல்லாம் நாமே சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சொல்லுவதை பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். நற்செய்தியை வாழும் பொழுது, வாழ்வதற்கு முயற்சி எடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உடனிருந்து நம்மை உறுதிப்படுத்துகிறார், நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நம்ம தனியாக இல்லை. நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு தேவையாக நம்முடைய சூழலை மாற்றுகிறார். மனதை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தில் உறுதி இருக்கிறது, உள்ளத்தில் ஆர்வம் இருக்கிறது, நற்செய்தியின்படி நடக்க ஆர்வம் இருக்கிறது என்றால் கடவுளுடைய ஆவியானவருடைய துணை நம்முடன் வந்து கொண்டே இருக்கும். அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை காண்போம். அதை வைத்து நாம் சாட்சியம் பகர முடியும். ஆண்டவருடைய அரசை கட்டி எழுப்ப முடியும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நற்செய்தியை அறிவிப்பது மிக மிக முக்கியமானது. இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, மார்க்கு நற்செய்தியாளர் புனித பேதுருவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த உம்முடைய வார்த்தைகள், உம்மை பற்றிய நிகழ்வுகள் அனைத்தையும் மிக நுணுக்கமாக தன்னுடைய இறை நம்பிக்கைக்கு ஏற்ப எழுதி வைத்துள்ளாரே. எழுதி வைக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை வாசிக்கின்ற நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே அவைகளை ஏந்தி நாங்கள் வாழுகின்ற இடங்களிலும் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் உம்முடைய நற்செய்தியின்படி நாங்கள் வாழ்ந்து காட்ட, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிவித்து உம்மை கட்டி எழுப்ப, உம்முடைய திரு அவையை கட்டி எழுப்ப, உலகிலே அன்பையும் உண்மையையும் நீதியையும் கட்டி எழுப்ப எப்பொழுதும் முனைப்போடு செயல்பட அருள்தார். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.